ஆசிஃப் அலியோட ரீசென்ட் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிஷ்கிந்தா காண்டம், தலைவன், பூமன், லெவல் கிராஸ் இந்த மாதிரி வித்தியாசமான படங்களா நடிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதையோட வந்ததுதான் இந்த ரேகா சித்திரம். இந்த படத்தோட டைரக்டர் ஜோஃபின் டி சாக்கோ. இதுக்கு முன்னாடி பிரீஸ்ட்னு ஒரு படம் இருந்தார், மம்முட்டி நடிச்சது. அவரோட அடுத்த படம் தான் இது. படத்தோட கதை என்னன்னா, ராஜேந்திரன் ஒருத்தர் எப்பவுமே ஆல்க அழிக்கா இருக்காரு. பழச நினைச்சு அவர் பண்ண தப்புகள் நினைச்சு ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்காரு. அவருக்கு ஒரு கேன்சர் வேற. அவர் ஒரு டைம்ல கார்ல ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஃபாரஸ்ட் மலக்கப்பாறான்னு சொல்லி திருச்சூர் பக்கத்துல ஒரு ஃபாரஸ்ட்ல போய் ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு அவர் ஃபேஸ்புக் லைவ் போட்டு அதுல சொல்றாரு, அவரு 84ல நானும் இன்னொரு சில பேர் பேரை சொல்லிட்டு 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டோம். அது நான் இனியும் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாவே இருக்கு. நான் அந்த புதைச்ச இடத்துக்கு மேலதான் உட்காந்து இப்ப லைவ் போட்டிருக்கேன், என்ன மன்னிச்சுன்னு சொல்லி சூசைட் பண்ணிடுறாரு. அதே டைம்ல அந்த மலக்கப்புற ஸ்டேஷனுக்கு கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் ஆகி திருப்பி ஆசிஃப் அலி ஜாயின் பண்றாரு. அவர் ஆல்ரெடி ரம்மி விளையாண்டு சஸ்பெண்ட் ஆன போலீஸ். அவர் திருப்பி அங்க அன்னைக்கு தான் சேர்றாரு. அப்பதான் இந்த மர்டர் நடக்குது. அந்த கேஸை விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்னென்ன கண்டுபிடிச்சாரு, அந்த ராஜேந்திரன் கேரக்டர் இந்த பேரு சொன்னதெல்லாம் யாரு, அவங்களாம் இனி உயிரோடு இருக்காங்களா, அதான் மீதி கதை. படத்துல நான் இப்ப சொன்ன கதை வெறும் காமனா இருந்தா, அதனால நான் கதை சொல்லிட்டேன், இதெல்லாம் சொல்லாதீங்க. இதுல மேட்ரு என்னன்னா, இதுக்கு மேல பலது இருக்கு. நம்ம டிவில பல பாடல்கள் பார்த்திருப்போம். அதுக்கு பின்னாடி இருக்க அந்த கோரஸ் அதெல்லாம் பார்ப்போம்ல, பின்னாடி ஆடுறவங்க, கூட நடிக்கிறவங்க, இதெல்லாம் ஒரு பெயர் தெரியாத முகங்களா இருக்கும். அந்த கேரக்டரை வச்சு இதுல ஒரு கதை பண்ணியிருக்காங்க டைரக்டர். அது பயங்கரமான ஒரு கண்டென்ட் இந்த படத்துல. அது சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அந்த தேவதூதன் பாடி அந்த பாட்டு மம்முட்டி பாட்டு உங்களுக்கு தெரியும். இப்ப கூட தா கேஸ் கூடன்னு சொல்லி இந்த குஞ்சகபவன் படத்துல ஒரு ஆடிட்டு இருப்பாரு அவரு. அந்த பாட்டு போடிட்டு இருக்கும். அந்த பாட்டு தான் பாடிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டுல மம்முட்டி அப்படியே வயலின் வாசிட்டே பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு பின்னாடி ஒரு கோரஸ் இருக்கும். அந்த கோரஸ்ல இருந்து இந்த கேரக்டர் உருவாக்கி இருக்காங்க. அதாவது அது ஒரு அட்டகாசமான ஒரு இதா இருந்துச்சு. திருப்பியும் அதை ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அந்த மம்முட்டி அந்த ஷூட்டிங் எல்லாமே இதுல பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது நீங்க தியேட்டர்ல போய் பாத்துக்கோங்க. ஒரு சிம்பிளான ஒரு மேட்டர்ல இருந்து எடுத்து அது பண்ணிருக்காரு. அதாவது 80sல அட்டகாசமான மலையாள கிளாசிக் படங்களுக்கு ஒரு ஹோமேஜா இருந்துச்சு இந்த படம். இதுல அந்த காதோடு காதோரம்னு சொல்லி ஒரு படத்துல நடக்கிற அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு புள்ள காணாம போயிடும். அதை ஓல்டு கேஸா 40 வருஷம் கழிச்சு அதை திருப்பியும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதான் அந்த படத்தோட இன்னொரு கதை. அது ஹோமேஜ்னு சொல்ற அந்த 80s அப்படியே ரீகட் பண்ணிருக்காங்க. நம்ம பல கதைகள், அது கேங்ஸ்டர் அது இது கொலை பண்ணி ரத்தம் தெறிக்க இந்த மாதிரி பலது வந்துட்டு இருக்கு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா ஒரு பாடல் பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு கதையை உருவாக்கி இருக்காரு பாருங்க. அதான் மெயின். இதுல அந்த கண்டென்ட் தான் மெயின். அதெல்லாம் தேவையில்லாம நிறைய சீன் இருந்துச்சு. அதெல்லாம் அந்த படத்துக்கு தேவையில்லை. கிறிஸ்பா இருந்திருந்தா ஒரு மாஸ்டர் பீஸா இருந்திருக்கும் இந்த படம். கதைகள் நம்ம எங்க வேணா எடுக்கலாம். இந்த படத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த டைரக்டர் அதுக்கு வேண்டி கண்டிப்பா பாராட்டணும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா அந்த 80sல அந்த கோல்டன் பீரியட் தான் இந்த படத்தை சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் மூவிஸ் எல்லாம் மலையாளத்துல வந்த டைம் அது. பத்மராஜன், பரதன், சிபி மலையில் இந்த மாதிரி ஒரு கேங் அப்ப ஒரு நியூ வேவ் கொண்டு வந்தாங்க. எத்தனை கிளாசிக் படங்கள் கண்டென்ட்டுக்கு வேண்டி நீங்க கண்டிப்பா நீங்க போய் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ.